வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இது ஆண்டவர் தான் உங்களை இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்கிறார். ஏன்னா இப்போ நீங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த துயரங்கள், இது எல்லாமே உங்களை உடைக்கிறதுக்காக இல்ல, ஆண்டவர் உங்களை உயர்த்துக்கிறதுக்காக தான் இந்த சோதனை வழியா தேவன் உங்களை நடக்க பண்ணுகிறார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 7 சோதனைகள் உங்க வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுடைய உயர்வு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருகில இருக்குது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த 7 சோதனைகளை சகித்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க ஒரு பாக்கியவான். கர்த்தர் உங்களிடத்துல அன்பு கூறுகிறபடினால ஜீவ கிரீடத்தை இந்த நாள்ல உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 7 சோதனைகளை நீங்க தாண்டி வந்தா மட்டும்தான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்வை உங்களால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படி என்ன அந்த 7 சோதனைகள் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். முதலாவதா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தாமதம். இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சோதனையா இருக்கும். ஆனா இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பாதி பேர் அப்படியே சோர்ந்து போய் அதே இடத்துல அப்படி ஸ்டக் ஆகி ஸ்டாப் ஆயிருவாங்க. சில பேர் மாத்திரம் தான் இந்த சோதனையை தாண்டி வருவாங்க. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லியிருக்கிறபடி, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நிறைய பேரு நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம், அந்த விஷயம் உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு தாமதம், ஒரு டிலே வந்ததுன்னா அப்ப ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவே இல்லை, அப்ப நான் ஏன் தொடர்ந்து பிரேயர் பண்ணணும், நான் ஏன் வேத வாசிக்கணும், நான் ஏன் பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது அப்படியே பாதியிலேயே விட்டுருவாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அப்படி டிலே ஆகுது அப்படின்னா அந்த தாமதத்திலையும் நம்ம காத்திருக்கிறோமா, ஆண்டவர் எனக்காக செய்வார், அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ இந்த சோதனையில இருந்து நீங்க ஈஸியா தாண்டி வந்துடலாம். அப்படி நீங்க இந்த சோதனையை நீங்க தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரிஜெக்ஷன். நீங்க எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மனிதர்கள் ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஒரு ரிலேட்டிவ்ஸ், எல்லா இடத்துலயுமே உங்களை பார்த்தாலே உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ வேணா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் உங்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு ஜாப்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, நிறைய இடத்துல நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க, ஆனா எல்லா இடத்துல இருந்துமே உங்களுக்கு ரிஜெக்ஷன் மட்டும்தான் வரும். உங்களை எந்த ஒரு காரியத்துக்காகட்டும் யாருமே உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. எல்லாருமே உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதே காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளோட இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிடும். ஆனா இந்த ரிஜெக்ஷன்லயும் நீங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்க இதை தாண்டி வரப்போ மட்டும்தான் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு உயர்வை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தனிமை. நம்ம சேனல்ல இந்த தனிமை குறித்து நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கிறோம். ஏன் தேவன் தனிமையை அனுமதிக்கிறார் அப்படின்றத பத்திலாம் நம்ம நிறைய நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நீங்க கண்டிப்பா பாருங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. இந்த தனிமையின் பாதையில நம்ம இருக்கும்போது நம்ம நினைப்போம், ஆண்டவரும் நம்ம விட்டுட்டு போயிட்டாரு, யாருமே நம்ம கூட இல்ல, மனிதர்கள் தான் என்னை விட்டுட்டு போறாங்கன்னா ஆண்டவரும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் கூட ஆண்டவர் இல்ல, அப்படி ஆண்டவர் என் கூட இருந்திருந்தானா இந்த தனிமை எனக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாரு, இந்த தனிமையை ஆண்டவர் மாற்றிருப்பாரு, ஏன் எனக்கு மட்டும் இந்த தனிமை அப்படின்னு சொல்லிலாம் நீங்க பல கேள்விகளை கேட்கலாம். நீங்க பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். இதே மாதிரிதான் நம்ம சிச்சுவேஷனும். நம்ம தனிமையில இருக்கிறப்போ ஆண்டவர் என் கூட இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் இரவு நேரத்துல வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறாரா அப்படின்னா நம்ம பல கேள்விகளை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. அது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீங்க போகிற ஒவ்வொரு பாத்லயும் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லயும்
இருக்கீங்களோ ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். இந்த தனிமையின் பாதையிலேயே உங்க கூட தான் இருக்கிறார். இதை நீங்க நம்பி நீங்க தனிமையா இருக்கும் போது பல நெகட்டிவான தாட்ஸ் சிந்தனைகள் வந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்காரு, அதை மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மூணாவதா இருக்கக்கூடிய சோதனையை உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். அப்படி இந்த மூணாவது சோதனையை நீங்க தாண்டி வந்தா மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய உயர்வை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா க்ளோஸ்டு டோர், அதாவது நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கும். இத பத்தி நம்ம ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அதனால அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா நீங்க பாருங்க. நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல ஒரு தோல்விதான் இருக்கும். அந்த கதவு உடனே அடைக்கப்படும். அந்த கதவு மூலமாக நீங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படியே உங்க வாழ்க்கையே ஒரு வெறுப்பா தோன்றும். ஏன் எனக்கு மட்டும் எல்லா கதவுகளுமே அடைக்கப்பட்டு இருக்கு, நான் என் வாழ்க்கையில என்ன செய்வேன், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லா கதவுகளையுமே அடைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனா நீங்க அந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போகாம அப்படியே அந்த டைம்ல அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்கிறாம நீங்க அந்த டைம்லயும் ஆண்டவர் எனக்காக ஏதாவது ஒரு கதவை ஓபன் பண்ணுவார், இது எனக்கு சரியானது அல்ல, அதனாலதான் இந்த டோரை ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு, ஆண்டவர் எனக்கு வேற ஒரு வழியை காண்பிப்பார், வேற ஒரு வாசலை எனக்காக திறந்து வைப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ கண்டிப்பா இந்த நாலாவது சோதனையை உங்களால தாண்டி வர முடியும். அப்படி நீங்க இந்த நாலாவது சோதனையை நீங்க தாண்டி வந்தா மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு உயர்வை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஐந்தாவதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்பிரிச்சுவல் பேட்டில், அதாவது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறபடி, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்ற இந்த வசனத்தின்படி கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ன்றது ஆண்டவரோட பிள்ளைகளாகிய நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா நமக்கு இருக்கும். நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சாத்தான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். நீ போய் சரிப்பா, நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ, உயர்வை நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் விட மாட்டான். அதை தடை பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுவான். அதாவது நம்மள வேதம் வாசிக்க விட மாட்டான், பிரேயர் பண்ண விட மாட்டான், நமக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டு வருமா, ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாரு, நீ இப்படி பைபிள் வாசிக்க பிரேயர் பண்ற, இதெல்லாம் பண்ணி என்ன ஆக போகுது, ஆண்டவர் உன்னை உயர்த்தவா போறாரு, உன்னை ஆசீர்வதிக்கவா போறாரு அப்படின்னு சொல்லலாம் பல கேள்விகளை உங்களோட இருதயத்துல கொண்டு வருவான். ஆனா அந்த டைம்ல நீங்க அந்த சத்தத்திற்கு செவி கொடாம நீங்க இன்னும் அதிகமா நீங்க ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிக்கும் போது மட்டும்தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் உங்களால கடந்து வர முடியும். அப்படி நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நீங்க கடந்து வந்தா மட்டும்தான், இந்த சோதனையை நீங்க தாண்டி வந்தா மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஆறாவது சோதனை என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்ணீரின் சோதனை. இந்த பாதையில உங்களுக்கு கண்ணீர் மேல கண்ணீர் தான் வந்துகிட்டே இருக்கும், துயரம் மேல துயரமா வந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துலயுமே உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. பாலைவனம் எப்படி இருக்குமோ அதே போலதான் உங்க வாழ்க்கையும் காணப்படும். பினான்சியல் இல்லைன்னா உங்களுக்கு வேலை காரியங்கள் எல்லாத்துலயுமே தோல்வி மேல தோல்வி தான் உங்களுக்கு வரும், கண்ணீர் மேல கண்ணீர் தான் வரும். அடுத்தடுத்து துரோகங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸையும் நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க எமோஷனலா ரொம்ப வீக்கா இருப்பீங்க, ஒரு உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க. ஆனா இந்த சிச்சுவேஷன்லயும் மனம் தளராம ஆண்டவர் ஏன் இந்த கண்ணீரின் பாதையை எனக்கு அனுமதிச்சுட்டே இருக்காரு, அப்ப ஆண்டவர் இல்லையோ, அவர் என் ஜெபத்தையே கேட்கலையோ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு உங்களுக்குள்ள வராம நீங்க அந்த இடத்துல இதுலயும் ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாரு, அவர் மேல நான் நம்பிக்கையா தான் இருப்பேன், அவரை நான் இன்னும் அதிகமா அவரை நான் நேசிப்பேன், இன்னும் அதிகமா நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் அதிகமா நான் வேதம் வாசிப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சோதனையை கடந்து வந்துடலாம். ஆனா இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து திரும்ப அடிகளா நீங்க பெற்றுக்கொண்டுட்டே இருக்கிறப்போ அந்த டைம்ல கண்ணீரின் பாதையில நடந்தாலும் பரவாயில்ல, இன்னும் அதிகமா நான் ஆண்டவரை நேசிப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இருதயம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கர்த்தர் நிச்சயமாக உங்களை கண்டிப்பா உயர்த்துவார். ஏழாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபேத் டெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் இந்த காரியத்துல தோத்துருவாங்க. நம்ம சேனல்ல கூட இத பத்தி நம்ம அதிகமா நம்ம சொல்லியிருப்போம். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்ரீயை பத்தி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அப்போ அந்த ஸ்ரீ 12 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவருடைய ட்ரெஸ்ஸோட ஓரத்தை மட்டும் நான் தொட்டாலே போதும், நான் சுகம் பெற்றுருவேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு.
இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு விசுவாசத்தினால தான் அங்க விடுதலை ஆகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நீங்க பல வருஷங்களா அந்த காரியத்துக்காக நீங்க எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். பல வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நினைக்கலாம், இனி என் வாழ்க்கையில எங்க நடக்க போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கூட அவங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா அந்த நிலைமையிலையும் ஆண்டவர் எனக்கு செய்வாரு, ஆண்டவர் மேல நான் நம்பி இருக்கேன், அவர் எனக்கு கண்டிப்பா செய்வாரு, எவ்வளவு தாமதமானாலும் எவ்வளவு டிலே ஆனாலும் எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் அவர் எனக்கு செய்வார், சொன்னதை செய்வார் அவரு அப்படின்னு சொல்லி அவர் மேல நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா அப்படின்றத ஆண்டவர் கண்டிப்பா பாப்பாரு. அப்படி நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்வை உங்களால கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நான் சொன்ன இந்த 7 சோதனைகளை நீங்க தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்த போகிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருகில தான் இருக்குது. ஆனா இப்ப நீங்க நினைக்கலாம், இந்த சோதனைகள் எல்லாம் என் வாழ்க்கையில நடந்துச்சு, ஆனா இந்த ஒரு சில சோதனைகள் எல்லாம் என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன், அதே இடத்துல நான் ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டேன், அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா, அந்த உயர்வை தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க, நீங்க ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. அப்பா, இந்த சோதனையில நான் பாதியிலேயே உங்களை நான் வந்து விசுவாசிக்காம விட்டுட்டேன், உங்களை நான் நம்பாம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க முழு மனதோட நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ ஆண்டவர் கண்டிப்பா மன்னிச்சு நீங்க அந்த உயர்வையும் அந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதை உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கும் நீங்க இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க இந்த 7 சோதனைகளில் ஏதாவது ஒரு சோதனையில அவங்க ஸ்டக் ஆகிருக்கலாம். இது ஏன் என் வாழ்க்கையில நடக்குது, எதனால அப்படின்னு சொல்லி தெரியாம ஒரு குழப்பத்தோட அவங்க இருக்கலாம். அப்போ நீங்க இந்த வீடியோ அனுப்புறப்போ, ஓ இதனாலதான் இந்த சோதனையை தேவன் என் வாழ்க்கையில அனுமதிச்சாரா, அப்ப நான் இதை தாண்டி வந்துட்டேன்னா தேவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய உயர்வை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள அதிகமா வளரும். அதனால இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்பதான் எங்க சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் போடுங்க. நாங்க உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.